عن مالك بن وعن سعد بن أبي وقاص رضي الله عنه أحد العشرة المشهود لهم بالجنة رضي الله عنهم قال جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني عام حجة الوداع من وجع اشتد بي فقلت يا رسول الله إني قد بلغ بي من الوجع ما ترى وأنا ذو مال ولا يرثني إلا ابن لي أفأتصدق بثلثي مالي قال لا قلت فالشطر يا رسول الله فقال لا قلت فالثلث يا رسول الله قال الثلث والثلث كثير أو كبير إنك أن تذر ورثتك أغنياء خير من أن تذرهم عالة يتكففون الناس وإنك لن تنفق نفقة تبتغي بها وجه الله إلا أجرت عليها حتى ما تجعل في امرأتك قال فقلت يا رسول الله أخلف بعد أصحابي قال إنك لن تخلف فتعمل عملا تبتغي به وجه الله إلا ازددت به درجة ورفعة ولعلك أن تخلف حتى ينتفع بك أقوام ويضر بك آخرون اللهم أمضي لأصحابي هجرتهم ولا تردهم على أعقابهم لكن البائس سعد بن خولة يرثي له رسول الله صلى الله عليه وسلم أن مات بمكة رواه البخاري ومسلم. சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவரான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறுதி ஹஜ் வருடம் எனக்கு கடுமையான வலி இருந்தபோது நோய் விசாரிக்க என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இறை தூதர் அவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வலி எனக்கு ஏற்பட்ட நிலையில் உள்ளேன். நான் ஒரு செல்வந்தன், ஒரு மகளை தவிர வேறு வாரிசு எனக்கு இல்லை. நான் என் சொத்தில் 2/3 பங்கை தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று கூறினார்கள். பாதி கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று நான் கேட்டேன். கூடாது என்று அப்போதும் கூறினார்கள். 1/3 பங்கை கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன். 1/3 பங்கு கொடுக்கலாம், 1/3 பங்கே அதிகம்தான். நிச்சயமாக நீ உன் வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது மக்களிடம் யாசகம் கேட்கும் ஏழைகளாக அவர்களை விட்டு செல்வதை விட சிறந்ததாகும். இறை தூதர் அவர்களே, என் தோழர்கள் எல்லாம் தங்களுடன் மதீனா திரும்பும் பொழுது எனது நோயின் காரணமாக நான் மட்டும் மக்காவில் தங்கிவிடுவேனோ என்று கேட்டேன். நிச்சயமாக நீர் தங்கிவிட மாட்டீர். அல்லாஹ்வின் திருப்தியை நீர் நாடி செல்வது, அல்லாஹ்வின் திருப்தியை நீர் நாடி செய்வது மூலம் உன் தகுதியையும் கண்ணியத்தையும் அதிகமாக்கிக் கொள்வீர். உம்மிடம் சிலர் பயன் பெற்றும் மற்ற சிலர் உம்மிடம் துன்பம் அடைவர் என்ற அளவுக்கு நீர் நீண்ட காலம் வாழக்கூடும் என்று கூறிவிட்டு, இறைவா, என் தோழர்களிடம் அவர்களின் ஹிஜ்ரத்தை ஏற்பாயாக, அவர்களின் குதிகால்களின் மீது அவர்களை திருப்பி விடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். எனினும் ஹிஜ்ரத் செய்யாமல் இறந்துவிட்ட சஅத் இப்னு ஹவுலாதான் அனுதாபத்திற்குரியவர் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இறந்த சஅத் இப்னு ஹவுலாவுக்காக இரங்கல் தெரிவித்தார்கள். ஆதாரம் முஸ்லிம்.